அப்பா, உலகத்தில் பேசும் சிவலிங்கமே, பஞ்சபூத ஸ்தலத்தின் அக்னி ஸ்தலமாக விளங்கும் ஆதிசிவன் அருணாச்சல ஈஸ்வரா, அண்ணாமலையார் பொற்பாத திருவடி கமலத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு மகாசக்தி பத்ரகாளி அம்மனையும் வடலூர் வள்ளல் பெருமானையும் ஞானத்துக்கு தலைவராக இருக்கும் சிதம்பர நடராஜ பெருமான் திருவடியை வணங்கி 9 லிங்கமாக இருக்கும் நவலிங்கம், இது ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு கிரகத்துக்கு கட்டுப்பட்டவை சிவன். இதன் இந்த அருள் பெறுவதற்கு யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ தரப்பா, யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஈஸ்வரா, இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனா இறைவனை எனக்கு தெரிஞ்சு பேச வச்சுதான் சரித்திரமே கிடையாது. அது பட்டாச்சாரியாக இருக்கட்டும், அது குருக்களா இருக்கட்டும், ஆதீனமா இருக்கட்டும், பீடாதிபதியா இருக்கட்டும், மடாதிபதியா இருக்கட்டும், அர்ச்சனை செய்து சங்கல்பம் பண்ணி தீபார்த்தனை பண்ணி அவங்க சங்கல்பம் பண்ணிட்டு மக்களுக்கு காட்டுவாங்க. உலகத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடிய அற்புதங்கள் கோடியில் பல கோடியில் ஒருத்தருக்கு தான் சிவனும் பத்ரகாளி அம்மனும் கணபதியும் முருகனும் சேர்ந்து பெரும் சக்திகளும் சேர்ந்து வாக்கு பலம், ஞான பலம், அருள் பலத்தை கொடுப்பார்கள். யார் ஒருவருக்கு சிவனுடைய ஞான பலம் கிடைத்து விடுகிறதோ அவர் உடம்பெல்லாம் ஞான தேகமாக மாறும். அந்த உடல் அழிவே அழியாது. உயிர் நேராக சிவன் திருவடியில் சென்றுவிடும். அந்த தேகத்தை, உயிர் பிறந்த தேகத்தை தாய் பார்த்துக் கொள்வாள். எல்லாரும் வேண்டிங்க. இப்பொழுது நாம் நவலிங்கேஸ்வரர் அருளை பெறுவோம். இப்ப கண் திறந்து வேண்டிங்க. ஒரு நிமிஷம்.